ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு பொடி மாஸ். அதுக்கு மரவள்ளிக்கிழங்கை வேக வச்சு உதுத்து வச்சுக்கிறோம். கொத்தமல்லி தழை நல்லா அலசி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறோம். வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. உளுத்தம்பருப்பு நான் எப்போவுமே கருப்பு உளுத்தம்பருப்பு உடைச்சது தாங்க யூஸ் பண்ணிக்குவேன். கூட பார்த்திங்கன்னா சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம், அப்புறமேட்டு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதுலேயே மஞ்சத்தூள் போட்டுடணும். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மரவள்ளிக்கிழங்கு, அதை இதில் கொட்டி நம்ம நறுக்கி வைத்த கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வர குழந்தைங்க, பெரியவங்க, வேலை முடிச்சுட்டு வர்றவங்க கொடுத்தோம்னா மகிழ்ச்சியாக சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்போவுமே ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுங்க. கடையில் வாங்குறது, பேக்கரியில் வாங்குறது உடல் நலத்திற்கும் கேடு, பொருளாதாரத்திற்கும் கேடு. அதனால் வீட்லேயும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு கொடுக்க பாருங்கள். இதில் கறி மசால் பவுடர் போட்டால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.